ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 13/3/2024 புதன்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், சதுர்த்தி, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கும்பலக்னம் இருப்பு 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 8:53 மணி வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 11:20 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று காலை 8 மணி 7 நிமிடங்கள் வரை பிராமியம், அதன் பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 8:53 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 7:57 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. யோகம் இன்று காலை 6:22 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 11:20 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் மகம் மற்றும் பூரம். இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மாஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாரையும் பெருமாளையும் துளசி மாலை கொண்டு வணங்கிட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானையும் வணங்க முன்னேற்றங்கள் வந்து சேரும். அது இல்லாமல் இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி, அதனால கண்டிப்பா பிள்ளையார் கோயில் போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் அருகம்புல் கொண்டு விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பா விநாயக பெருமான் உங்களுக்கு நிறைய அனுகூலம் பண்ணுவார். அதனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சந்திரன், கன்னிராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி, சூரியன் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் வரவும் செலவும் சமமாகும் நாளாக அமையும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் படபடப்போடு காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் கவனமாக பயில்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனம் அவசியம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் உறுதியாக இருப்பார்கள். உறவினர்கள், நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சோர்வு, உடலில் ஒருவித அசதி வந்து மறையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரும் நாளாக அமையும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் அகலும். திடீர் பயணம் ஒன்றால் தித்திக்கும் செய்தி வந்து சேரும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருப்பதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வருமானம் ஒருபுறம் இருந்தாலும் செலவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பயணங்கள் உண்டாகலாம். அதன் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத செலவு ஒன்று வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடையணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் முன்னேற்றம் கூடும் நாளாக அமையும். இல்லம் தேடி இனிய செய்தி ஒன்று வந்து சேரும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமோடு செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் கொடுத்து வைத்தவர்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடையணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாளாக அமையும். அரைகுறையாக நின்ற பணிகள் அருமையாக தொடரும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி புத்துணர்ச்சி அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உங்கள் திறமைக்கேற்ப உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு எடுத்த காரியங்கள் இனிமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடையணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் எதிரிகள் விலகும் நாளாக அமையும். லாபம் கிடைக்க தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். தடைபட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். பழைய பிரச்சனைகளை தீர்க்க முழு மூச்சுடன் பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே 2 நாட்களாக புகைந்து கொண்டிருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும்.
உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். நண்பர்கள் உங்களுக்கு எதிலும் ஆதரவோடு செயல்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு குறையலாம். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக அமையும். வீண் செலவுகளால் மனக்கவலை அதிகரிக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். மனதில் இனம் புரியாத கவலை தோன்றும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண ஒரு கண் வைப்பது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கையம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் வரன்கள் வாயில் தேடி வரும் நாளாக அமையும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் ஒன்று நடைபெறும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உங்கள் திறமைக்கேற்ப பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷம் தரும் செய்தி ஒன்று வந்து சேரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும் என்பதால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷ செய்தி கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் நாளாக அமையும். பொருளாதார வசதி பெருகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கொடுத்த கடன்கள் அருமையாக வசூலாகி பரவசப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் திருமண முயற்சி வெற்றி பெறும் நாளாக அமையும். நல்லவர்களின் ஒத்துழைப்பால் எண்ணங்கள் ஈடேறும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். மனதில் ஆன்மீக சிந்தனைகளுக்கு அதிகம் இடம் கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை பிள்ளைகளின் மூலம் நிறைவேறும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை மேற்கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் தடைகள் அகலும் நாளாக அமையும். தன்னம்பிக்கை துளிர்விடும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்போடு புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வெளியூர் பயணம் ஒன்றால் திக்குமுக்காடி போவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு சிறு பயணம் ஒன்று உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமோடு செயல்படுவது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைத்து மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து சேரும் நாளாக அமையும். தொழில் கூட்டாளிகளால் லாபம் உண்டு. பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண்பழிகள் அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வந்து பேசுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அரசு வழி காரியங்களில் இருந்து வந்த சுணக்கமான நிலைமை மாறி இணக்கமான நிலைமை உண்டாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் செல்வாக்கு உயரும் நாளாக அமையும்.
பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். யோசிக்காமல் செய்யும் காரியங்களில் கூட வெற்றி பெறுவீர்கள். விவாக பேச்சுக்கள் முடிவாகி மன நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சுபிக்ஷங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்வதால் சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.